இதுக்கு மேலே டீட்டெயிலாக நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட பர்டிகுலர் லேண்டை வந்து நீங்கள் வந்து சர்வே பண்ணி தான் ஆகணும். சர்வே பண்ணிவிட்டு அங்கே வந்து வாட்டர் லெவல் வந்து டாப் லெவலில் வாட்டர் சோர்ஸ் இருக்கா, டெப்த்தில் வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். இது அடுத்த முதல்ல வந்து நான் ஓவராலாக லார்ஜ் ஸ்கேலில் சொன்னேன். இப்போ பர்டிகுலராக உள்ள இன்டெப்த்தாக நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் உள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்கள் லேண்டை வந்து ஜியோஃபிசிக்கல் இன்வெஸ்டிகேஷன் நம்ம வந்து சொல்லுவோம். இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு வந்து நம்ம செக் பண்ணுவோம். கீழே கரண்ட்டை பாஸ் பண்ணியோ மேக்னெட்டிக் பல்ஸ் அமைச்சோ வைப்ரேஷன் மூலியமாகவோ அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக வாட்டர் பொட்டன்ஷியல் என்ன மாதிரி இருக்குது, இந்த இடங்களில் வந்து டாப் ஸ்டோரேஜ் அப்படின்னா அதாவது ஒரு 500 அடிக்கு மேலேயே நிறைய தண்ணி இருக்கா, இல்லை 500 அடிக்கு கீழே இருக்கா, இந்த ஒவ்வொரு இதுலேயும் வாட்டர் மட்டங்கள் என்ன மாதிரி இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு சில இடங்களில் டாப் ஸ்டோரேஜ்னு சொல்ல மேலேயே ஒரு 100 அடிக்குள்ளாரையே பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே இருக்கும். அந்த ஃப்ளோவும் நல்லா இருக்கும். இன்ஃப்ளோ அவுட் ஃப்ளோன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஃப்ளோ கண்டிஷன்ஸ் பெட்டராக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து டக்வெல்லுக்கு வந்து அது கிணறுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை டாப் ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது, டெப்த்தில் ஒரு 500 அடிக்கு கீழே இருக்க மட்டங்கள் நல்லா திக்னஸாக இருக்குது, அதில் கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து போர்வெல் போகிறது தான் பெட்டராக இருக்கும்.